ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சுவையான ஸ்வீட் பொங்கல் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1.5 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கோம். ஒரு 4 மணி நேரம் இந்த அரிசி வந்து ஊற வச்சுருக்கேங்க. அரிசி வந்து 2 டைம் கழுவி நம்ம வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சாச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் மாற்றி வந்து நம்ம வந்து ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1.5 கப்புக்கு மொத்தமாக வந்து 5 கப்பு தண்ணி வைக்க போகிறோம். பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பொங்கல் வந்து கொல கொலன்னு வரும். இதில் நம்ம தண்ணி மட்டும் வைக்கலிங்க, 3 கப்பு தண்ணி வச்சுருக்கோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2 கப்பு வந்து பால் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? 2 கப் அளவுக்கு வந்து பால் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப இல்லைங்க, ஒரு 25% உப்பு. அந்த உப்பு ஆட் பண்ணிங்க. உப்பு நம்ம எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொங்கலில் வந்து அந்த ஸ்வீட்னஸ் வந்து அந்த டேஸ்ட்டை வந்து தூக்கி கொடுக்கும். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பொங்கலில் வந்து உப்பு ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போது பொங்கல் வந்து குக்கரில் விசில் வந்துடுச்சிங்க. நம்ம அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து வெல்லம் இல்லைங்க, நாட்டு சர்க்கரை இருக்குது. அந்த நாட்டு சர்க்கரையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹீட் பண்ணி அதில் இருக்க டஸ்ட்டெலாம் ஃபில்ட்ரு பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த பாகு பதத்துக்கு கொஞ்சம் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோங்க. இது எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கோவில்லலாம் பொங்கல் சாப்பிட்ருப்பீங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நமக்கு இன்னும் கொஞ்சம் கிடைக்காதா அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும். அங்கே கேட்டாலும் கிடைக்காது, கொஞ்சம் தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி பொங்கல் நீங்கள் வந்து வீட்லேயே ட்ரை பண்ணலாம். ரொம்ப 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 ஈஸிங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் செய்கிற பொங்கல் கண்டிப்பாக காலியாகிடும். ஏன்னா எங்கள் வீட்டில் செஞ்ச பொங்கல் வந்து எல்லாமே காலி ஆகிடுச்சு. ஓகேங்களா? இதுக்கு வேறு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. நீங்கள் குக்கரில் வந்து அந்த அரிசியை வேக வைக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா, பொங்கல் வேக வைக்கும் போதே அது கூட நீங்கள் பால் ஆட் பண்ணணும். சரி பாதி பால். இப்போ வந்து 5 கப்பு வைக்கிறோம்னா 2 கப்பு 2.5 கப்பு வரைக்கும் நீங்கள் பால் ஆட் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், பொங்கல் எவ்வளோ சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபில்ட்ரு பண்ணதை வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த வெல்லம் இருக்குது இல்லைங்களா, நாட்டு சக்கரை, அந்த ஃபில்ட்ரு பண்ணதை வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்ம ஹீட் பண்ண போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ண போகிறோம். பொங்கல் வந்து ஆல்ரெடி நல்லா குழஞ்சி வந்திருக்குங்க. இது வந்து நீங்கள் எதையுமே போட்டு மிக்ஸ் பண்ணி குழச்சிலாம் இது பண்ண வேணாம். நீங்கள் கடாயில் மாற்றி பண்ணிங்கனாவே ரெடி ஆகிடும். நம்ம வந்து இதில் வந்து ஒரு பீஸ் வந்து பட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெய். ஓகேங்களா? 2 ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணுறோம். இதை வந்து இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா சூப்பராக வருங்க. ஓகேங்களா? இப்போ நான் வந்து அடுப்பே ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அந்த இருக்கிற ஹீட்டுக்கே வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? மிக்ஸ் பண்ண வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டரு, நெய் எல்லாமே உங்களுக்கு மிக்ஸ் ஆகி வரும். இதில் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்காக முந்திரியும் காஞ்ச திராட்சை ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் ரெடியாக. அதை வந்து ஆட் பண்ண போகிறோம். அது இல்லாமல் இதில் வந்து நம்ம ஏலக்காய் பொடி ஆட் பண்ண போகிறோம். ஏலக்காய் பொடி வந்து ஆல்ரெடி வந்து நம்ம ஏலக்காய் வந்து தூள் பண்ணி வச்சுருக்கோம். இதை நம்ம வந்து ஏலக்காய் பொடி அந்த வெள்ளை பாகு எடுத்து இல்லைங்களா, அதுலேயும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் மேலே கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க. இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கனாவே அது நல்லா குழஞ்சி இருக்கிறதுக்கு நல்லா ஊறிடும். நீங்கள் கேட்கலாம், பொங்கல் எதுக்காக இந்த வாணலில் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பொங்கல் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து வாணலோ இல்லை இந்த மாதிரி பெரிய கொஞ்சம் அகலமான பாத்திரமாக இருந்தால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு, நல்லாவும் இருக்கும். உங்களுக்கு அந்த பொங்கல் வந்து டேஸ்ட்டாகவும் வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நல்லா ஈஸியாக இருக்கும். நீங்கள் குக்கரில் வந்து அந்த அளவு மிக்ஸ் பண்ண முடியாது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.